திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டதாரி இளைஞர் படு பயங்கரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். நண்பனின் தங்கையை கேலி செய்ததை தட்டி கேட்டதால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய மூளையாக செயல்பட்டது யார்? திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை அடுத்த ஐயங்கோட்டையைச் சேர்ந்தவர் 26 வயதான கொடிவீரன். கூலி தொழிலாளியான இவர் வெளியூரில் உள்ள நூற்பாலையில் தங்கி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் அவர் சொந்த ஊரான ஐயங்கோட்டைக்கு வந்துள்ளார். அன்றிரவு நண்பர்களுடன் வெளியே சென்ற கொடிவீரனை பகவதி அம்மன் கோவில் முன்பு வழிமறித்த 3 பேர் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பட்டி வீரன்பட்டி காவல்துறையினர் கொடிவீரன் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இக்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் தனிப்படை அமைத்து கொடிவீரனை யார் கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள் என தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அப்போதுதான் கொடிவீரன் ஐயங்கோட்டை அருகே உள்ள புதூரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரிடம் சண்டை போட்டது தெரிய வந்தது. கொடிவீரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தனபாண்டி, தம்பி நாகப்பாண்டி மற்றும் சந்தீப் உள்ளிட்ட 3 பிடித்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்துள்ளனர். அதில் கொடிவீரனின் கொலைக்கும் பிடிபட்ட 3 தொடர்பு இருப்பது உறுதியானது. கொடிவீரனின் நண்பரான குமரனின் தங்கையை தனபாண்டி, தம்பி நாகப்பாண்டி மற்றும் சந்தீப் உள்ளிட்ட 3 சேர்ந்து கிண்டல் செய்துள்ளனர். தங்கையை கிண்டல் செய்ததை கொடிவீரனிடம் கூற குமரனை அழைத்துச் சென்று போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் தனபாண்டி, தம்பி நாகப்பாண்டி மற்றும் சந்தீப் ஆகிய 3 அழைத்து கண்டித்து அனுப்பிவிட்டனர். போலீசில் புகார் அளித்ததால் கொடிவீரன் மீது ஆத்திரமடைந்தவர்கள் நேரில் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என தொலைபேசியில் பேசி வரவழைத்து வெட்டி சாய்த்துள்ளனர். இக்கொடூர சம்பவம் வெளியே தெரிய வந்ததை அடுத்து பிடிபட்ட தனபாண்டி, தம்பி நாகப்பாண்டி மற்றும் சந்தீப் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.